சோ வெல்கம் மாமே. ஐயா டாக்டர் பூசாரி, நீங்களும் இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவியோட எண்டிங்ல செலியாவை டார்க் போர்ட்டலுக்குள்ள தள்ளிட்டு போயிருந்திருப்பீங்க. இல்லங்க, தப்பு. இங்க செலியா தான் நம்ம டாக்டர் பூசாரியா அந்த ஒரு டார்க் போர்ட்டலுக்குள்ள தள்ளிட்டு போயிருப்பாங்க. ரெண்டு பேரும் உள்ள போனதுதான் போனாங்க. உள்ள அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் நமக்கு எந்த ஒரு அப்டேட்மே இல்ல. ரெண்டு பேரும் உள்ள போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதனா ஐடியா இருந்துச்சுன்னா அது மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பட் இப்போ செலியா அண்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இவங்க ரெண்டு பேருமே டார்க் போர்ட்டலுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க, எந்த வகையில இந்த ஒரு டார்க் போர்ட்டல்ல இருந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட கனெக்ட் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான தியரி ஒன்னு சிக்கிருக்குங்க. இதுபடி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் நல்லவனே கிடையாது. டாக்டர் டூமோட சைடுல நின்னு மல்டிவர்ஸை கைப்பற்றுறதுக்காக டாக்டர் டூமுக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் ஹெல்ப் பண்ணுவாரு. இது மட்டும் இல்லாம சிலியாவோட கேரக்டர் இருந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் அடிக்கிற கேரக்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்ப ரீசெண்டா நமக்கு தெரிய வந்திருக்கு. இதெல்லாம் என்ன ஏது, டார்க் போர்ட்டலுக்குள்ள சிலியா அண்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு அங்க நடக்கிறது தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3யோட கதையா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கதை கட்டிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உண்மைதானா? சீரியஸாவே நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டூம் கூட ஒண்ணா சேர்ந்து அவெஞ்சர்ஸை ஏமாத்த போறாரா அப்படின்றதுலாம் தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி மார்வல் ஃபேன்ஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ஸை நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் அப்டேட்ஸ் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நிறைய மார்வல் ஃபேன்ஸ்க்கு இருக்கிற மெஜாரிட்டியான கொஸ்டினே என்னன்னா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் நடக்குமா நடக்காதா, வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணிட்டு இருக்கும். எனக்குமே இந்த கொஸ்டின் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. ஆனா மார்வல் இதை பத்தி எதுவுமே சொல்லங்க. அப்படி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 நடக்கிறதா இருந்தாலும் அது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு முன்னாடி தான் நடக்கணும். ஆனா இப்போ வரைக்கும் மார்வல் படும் பயங்கரமா ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ மூவிக்கான ஷூட்டிங்ல தான் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்ட் 3 வரப்போகுது, இன்கஷன்ஸ் ஆஃப் இன்சானிட்டி அப்படின்ற டைட்டில்ல மார்வல் இந்த மூவில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் லீக்ஸ் வந்துருந்துச்சு ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 பத்தி எவனும் வாயவே திறக்கல. ஒரு பக்கம் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ, அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான ஷூட்டிங்னு சொல்றதை விட ரீஷூட்டிங்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கு எக்கச்சக்கமான ரீஷூட் தான் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு மார்வல் இந்த ரெண்டு மூவிஸ்ல பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்கனால டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம நெத்தில நாமத்தை தான் போடுவானுங்க. பட் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ரோல ப்ளே பண்ண பெனடிக்ட் கம்பர்பேட்ச் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிலயும் இருக்கேன், அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்லயும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அபிஷியலா அந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இதுல இருந்து நான் சொல்ல வரது என்னன்னா, அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 மூவி நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் அந்த மூவியோட எண்டிங்ல செலியாவுல வந்துட்டு ஐயா டாக்டர் பூசாரி, நீங்க இன்கஷன்ஸ்க்குலாம் வழிவகுத்து விட்டீங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அதை ஃபிக்ஸ் பண்ணணும், இப்போ என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டார்க் போர்ட்டலுக்குள்ள நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச செலியா உள்ள எழுதிட்டு போயிருப்பாங்க. சோ அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் அந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நம்ம டாக்டர் டூம் அண்ட் செலியா இவங்க ரெண்டு பேத்துக்குமான கதையுமே சொல்லப்படணும். இப்போ நமக்கு ரீசெண்டா கிடைச்ச ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா அந்த டார்க் டைமென்ஷன்லாம் இருக்குல்ல, அதுக்குள்ள சம் இன்ட்ரெஸ்டிங்கான டைம் கான்செப்ட் எல்லாம் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நமக்கு சொல்ல போறாங்களாம். காஸ்மிக் சர்க்கஸ் அப்படின்ற ஒரு இன்சைடர் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கும் செலியாக்கும் 2 டிஃபரெண்டான பிளாட் பாயிண்ட்ஸ் இந்த மூவில இருக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில இருக்க போறாங்க. இவங்க இந்த மூவிக்குள்ள கொண்டு வந்தா இந்த 2 பிளாட் பாயிண்ட் மூலமா தான் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஃபரெண்டான 2 பிளாட் இப்போ ரீசெண்டா நம்ம கிட்ட ஷேர் பண்ணிருக்காரு. இந்த ரிப்போர்ட் படி இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு என்ன மாதிரியான ரோல் கொடுக்கப்படலாம்னா, இந்த இன்கஷன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு தலைமை எந்த எல்லைக்கு வேணாலும் போவான். அந்த இன்கஷன்ஸை ஃபிக்ஸ் பண்றதுக்கு அவெஞ்சர்ஸ்ல ஒரு முக்கியமான ஆளை போட்டு தள்ளனாலும் பரவாயில்ல, இன்கஷன் நிக்குதுன்னா அதையும் செய்யற மாதிரியான ஒரு படம் பயங்கரமான கேரக்டரா தான் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருப்பாரு அப்படின்ற மாதிரி நமக்கு ரீசெண்டா இந்த ரிப்போர்ட் மூலமா தெரிய வந்திருக்கு. இதுபடி இங்க நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் செலியா இவங்க ரெண்டு பேருமே கரண்டா இருக்கிறது டார்க் டைமென்ஷனுக்குள்ள தான். டார்க் டைமென்ஷனுக்குள்ள இந்த டைம்கான ஃப்ளோலாம் நார்மலா இருக்காதுங்க, டைம் ஃப்ளோ டிஃபரெண்டா தான் இருக்கும். இதுபடி நம்ம தலைவனை இதுக்கு முன்னாடி எம்சியூல ஒரு 3 வருஷமா இல்லங்க 4 வருஷமா ஆளையே காணும், அடே நீ இங்கே தங்கிட்டே அப்படின்ற மாதிரி டார்க் டைமென்ஷனுக்குள்ள நம்ம செலியா கூடவே தலைவன் தங்கிட்டாரு. அப்பனா டார்க் டைமென்ஷனுக்குள்ள எவ்வளவு டைம் அவர் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. இங்க 1 வருஷம் அங்க 10 வருஷமா இருக்கலாம், இல்லனா இங்க 1 வருஷம் டார்க் டைமென்ஷனுக்குள்ள 50 வருஷமா கூட இருக்கலாம். இதுபடி நம்ம தலைவன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த ஒரு டார்க் டைமென்ஷனுக்குள்ளேயே பல வருஷம் உள்ளே தங்கி இன்கஷன் இந்த மல்டிவர்ஸ் பத்திலாம் நிறைய விஷயங்களை கத்துக்கிறாரு. சோ அந்த ஒரு டார்க் டைமென்ஷனுக்குள்ள தான் டாக்டர் டூமையும் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சந்திக்கிறாரு. அந்த டைம்ல என்னப்பா இந்த பக்கம் நீ யாருப்பா அப்படின்ற மாதிரி டாக்டர் டூம் கிட்ட நம்ம ஸ்ட்ரேஞ்ச் கேட்க, இங்க தான் டாக்டர் டூம், நான் மல்டிவர்ஸை சேவ் பண்ண போறேன், நீ அதுக்கு என் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க நம்ம ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் டூம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து மல்டிவர்ஸை சேவ் பண்றதுக்காக இன்கஷனை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக அவெஞ்சர்ஸை ஏமாத்துவாரு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ரிப்போர்ட் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன்ல, இன்கஷன்ஸ் எல்லாம் தடுத்து நிப்பாட்டுறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவாரு அப்படின்னு. இதுபடி அவெஞ்சர்ஸ் ஆகுது ஹேர் ஆகுது, இன்கஷன்ஸ் எல்லாம் நடக்காம இருக்கிறதுக்காக நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டாக்டர் டூம் கூட ஒன்னு சேருவாரு அப்படின்ற மாதிரி தான் ரீசெண்டா வந்த இந்த ரிப்போர்ட் சொல்லுது. டைம்ஸ் ரன் அப்படின்ற காமிக்ல இருந்து சீக்ரெட் வார்ஸ்க்கான காமிக்லயும் இதை தாங்க லீட் அப் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அதாவது டாக்டர் டூம் கூட நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கை கோத்துக்கிற மாதிரி. இப்போ உங்க மனசுல நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நல்லவரா கெட்டவரா அப்படின்ற மாதிரி கண்டிப்பா தோணி இருக்கும். இப்போ நான் சொன்னதை கேட்டு நீங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச வில்லன் நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. அது ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான எக்கச்சக்கமான கான்செப்ட் ஆர்ட்ஸ் லீக் ஆயிருந்திருக்கும். சில பேர் மார்வலே இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கு ஹைப் ஏத்துறதுக்காக ரிலீஸ் பண்ணி விட்டானுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல நீங்க டூமை கவனிச்சு பாத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு மிகப்பெரிய த்ரோன்ல உட்கார்ந்து இருந்திருப்பாரு. அவருக்கு பக்கத்துல லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா ஜூஸ்டாம் கூடவே பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் இவங்க ரெண்டு பேரும் இருந்திருப்பாங்க. ஐயா டூம், நீ பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் தூக்குன, அப்படியே அவனோட அம்மாவான ஜூஸ்டாம் இப்ப தூக்குன, இது எங்களுக்கு சத்தியமா தெரியாது அப்படின்ற மாதிரி தான் இந்த கான்செப்ட்
பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. அப்படியே தலைவனுக்கு ரைட் சைடுல பாத்தீங்கன்னா இங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் நிக்கிறத உங்களால தெளிவாவே பார்க்க முடியும். இங்க டூம் கூட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கை கோத்துறதுனால டாக்டர் டூமோட ஸ்ட்ரேஞ்சும் ஒன்னா சேர்ந்து வில்லத்தனம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் அர்த்தம் கிடையாது. இங்க ஸ்ட்ரேஞ்ச் வில்லன்லாம் கிடையாது. சிம்பிளா ஸ்ட்ரேஞ்சோட பார்வையில நம்ம டாக்டர் டூம் ஹீரோ. அவன் மல்டிவர்ஸை சேவ் பண்றதுக்கு தான் ட்ரை பண்றான். அவனால மல்டிவர்ஸ் சேவ் ஆகுது, பல உயிர்கள் காப்பாற்றப்படுது, இன்கஷன்லாம் நடக்காம இருக்கு. அதனால நம்ம அவன் பக்கம் இருந்தா தான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்ட்ரேஞ்ச் இங்க டூம் கூட கை கோத்து சேர்ந்து பாரு அப்படின்ற மாதிரி இந்த ரிப்போர்ட் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்குங்க. இதுல ஆச்சரியப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இந்த அவெஞ்சர்ஸ், ஃபென்டாஸ்டிக் ஃபோர், எக்ஸ்மேன்ஸ் இவங்க மாதிரியே இங்க நம்ம டூம் தனக்கு கீழே ஒரு டீம் வச்சிருப்பாரு. அதுல முக்கியமா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், சென்ட்ரி, பிளாக் ஸ்வான்ஸ் எல்லாம் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு முன்னாடியே தெரிய வந்திருந்துச்சு. எப்படி இந்த லோகி சீசன் 2ல மல்டிவர்ஸை சேவ் பண்றதுக்காக நம்ம லோகி தனக்கான ஒரு டீம் வச்சு அவங்கள ஒண்ணு சேர்த்துக்கிட்டு மல்டிவர்ஸை சேவ் பண்ணிருப்பாரோ அதே மாதிரி தான் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில டூம் தனக்கு கீழே ஒரு டீமை வச்சு அது மூலமா மல்டிவர்ஸை கைப்பற்றுவாரு அப்படின்ற மாதிரி நமக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே தெரிய வந்திருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம டூமோட ஃபர்ஸ்ட் டார்கெட் கேங் உருவாக்கி வச்சிருக்க டிவிஏவா தான் இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் தான் கேங்க முடிச்சு விட்டு நம்ம லோகி டிவிஏக்குள்ள வந்துட்டார்ல. சோ அதனாலதான் இப்ப நம்ம டூமோட குறி லோகி மேல விழுந்திருக்கு. அதே மாதிரி இப்ப ரீசெண்டா கிடைச்ச ரிப்போர்ட் இருக்குல்லங்க, இதுபடி நம்ம செலியா வேற யாரும் கிடையாது. பிளாக் ஸ்வான்ஸ்ல ஒரு முக்கியமான ஆளு. அது யார் இந்த பிளாக் ஸ்வான்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இவங்க டாக்டர் டூமுக்கு கீழே இருக்கிற ஒரு டிஃபரெண்டான மேஜிக் எல்லாம் தெரிஞ்ச ஒரு கல்ட்டு கும்பல் வேணா சொல்லலாம். சோ இதுபடி இங்க ட்ரிக் பண்ணி தான் செலியா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச டார்க் போர்ட்டலுக்குள்ள கூட்டு வந்துட்டு அது மூலமா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச மண்டே கழுவி நமக்கு இந்த மல்டிவர்ஸை சேவ் பண்ணணும், இன்கஷன்ஸ் எல்லாம் தடுத்து நிப்பாட்டணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. டாக்டர் டூம்னு ஒரு ஆள் இருக்காப்ல, அவரை போய் பார்த்தோன்னு வைங்களேன், நம்ம ரெண்டு பேரும் அவருக்கு ஹெல்ப் பண்ணா அவரால் இந்த இன்கஷன்ஸ் எல்லாம் தடுத்து மல்டிவர்ஸை சேவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எங்க நம்ம செலியா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட சொல்லி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச எங்க டூம் கிட்ட கூட்டு போயிருக்கணும். ஏன்னா காமிக் எடுத்து பாத்தீங்கன்னு வைங்களேன், இப்படிதான் டாக்டர் டூம் மல்டிவர்ஸை சேவ் பண்ண போறேன்னு இறங்கி ஒரு யூனிவர்ஸ்க்கா போயிட்டு மல்டிவர்ஸ் அழிக்கிறதுக்காகவே உருவான மாலிகுலு மேனை தேடி பிடிச்சு கொண்டுட்டு இருப்பாரு. ஏன்னா காமிக்ல மாலிகுலு மேன் அப்படின்றவன் தாங்க ஒரு மல்டிவர்சல் பாம்பு. அவன் ஒரு யூனிவர்ஸ்லயும் இன்கஷன்ஸை உருவாக்கி மல்டிவர்ஸ் அழிக்கிறதுலயே முழு நேர வேலையை பார்த்துட்டு இருப்பான். என்னதான் நம்ம எல்லா யூனிவர்ஸ்க்கும் போயிட்டு மாலிகுலு மேனை தேடி பிடிச்சு கொண்டாலும் இந்த மல்டிவர்ஸை சேவ் பண்ண முடியாது, இந்த இன்கஷன்ஸ் எல்லாம் தடுத்து நிப்பாட்ட முடியாது அப்படின்றது ஒரு கட்டத்துக்கு மேலதான் நம்ம தலைவன் டூம்கே லேட்டரா தான் புரிய வந்திருக்கும். இதுல இருந்து தக்காளி மல்டிவர்ஸை தானடா சேவ் பண்ண முடியாது, அதை டிஸ்ட்ராய் பண்ணி பேட்டில் வேர்ல்ட் உருவாக்கி நானே அதுக்கு தலைவன் ஆகிறேன்டா அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து பிளாக் ஸ்வான்ஸ் ஒன்று சேர்த்து ஒட்டுமொத்தமா மல்டிவர்ஸை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு ஒட்டுமொத்தமா எல்லாருமே நம்ம டூம் போட்டு தள்ளிருப்பாரு. பட் அதுக்கு முன்னாடியே நம்ம டூம் அண்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இவங்க ரெண்டு பேரும் கை கோத்து பேசி தான் அந்த முடிவுக்கு வந்திருப்பாங்க. அதாவது இந்த மாலிகுலு மேனை உருவாக்குறதே இந்த பியாண்டர்ஸ் தான். இவனுக்கு இதே பொழப்பா போச்சு, முதல்ல நம்ம அவனுங்களை பொழக்கலாம், அப்புறம் இந்த மல்டிவர்ஸ் இன்கஷன்ஸ் எல்லாம் கவனிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பியாண்டர்ஸை போட்டு தள்ளிட்டு அவங்களோட சக்தி மூலமா நம்ம சாதா டூம் காட் எம்பரர் டூமா மாறி இருப்பாரு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்குமே பியாண்டர்ஸ் எல்லாம் போட்டு தள்ளி அதிக அளவுல சக்தி கிடைச்சிருந்திருக்கும். இதுபடி இந்த ரிப்போர்ட் மூலமா நமக்கு தெரிய வந்த முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க செலியா ஒரு பிளாக் ஸ்வானாங்க. ஒன்னே செலியா பிளாக் ஸ்வானா டாக்டர் டூமுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கணும், அப்படியும் இல்லனா நம்ம செலியா பிளாக் பிரீஸ்டா இருக்கலாம். பிளாக் பிரீஸ்டும் டாக்டர் டூமுக்கு கீழ இருக்கிற ஒரு கல்ட்டு கும்பல் தான். இந்த கும்பல்ல ஒரு முக்கியமான ஆளா நம்ம செலியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரீசெண்டா இந்த ரிப்போர்ட் மூலமா எனக்கு தெரிய வந்திருக்கு. சத்தியமா இந்த ரிப்போர்ட் கேட்கிறப்போ தக்காளி தாறு மாறா இருக்கடா அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது. இந்த ரிப்போர்ட் உண்மையா இருக்கிற பட்சத்துல நம்ம செலியாக்கு மல்டிவர்ஸ்னா என்ன, இன்கஷன்ஸ்னா என்ன, அதெல்லாம் எப்படி தடுத்து நிப்பாடணும் அப்படின்றது தெளிவாவே தெரிஞ்சிருக்கணும். எங்க செலியாக்கும் இந்த மல்டிவர்ஸ் இன்கஷன்ஸ் பத்திலாம் இவ்வளவு விஷயம் தெரியுது அப்படின்றனால தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவியோட எண்டிங்ல நம்ம செலியா வந்துட்டு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச டார்க் டைமென்ஷனுக்குள்ள கூட்டு போற மாதிரி இருந்திருக்கணும். அதே மாதிரி இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவி எடுத்து பாத்தீங்கன்னா அதுல நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸ் எங்க யூனிவர்ஸ் சேர்ந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் ஒரு மிகப்பெரிய மல்டிவர்சல் த்ரெட்டாவே இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதுபடி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 வந்திருந்தா கண்டிப்பா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு தன்ன மாதிரியே இருக்கிற ஏகச்சக்கமான வேரியன்ஸ் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். அவனுக்கு இன்கஷனால எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டானுங்க அப்படின்றதும் நல்லாவே நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். அதனாலே இப்படி நடக்கக்கூடாதுடா, இந்த இன்கஷன் எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டர் டூம் கூட ஸ்ட்ரேஞ்ச் சேர்ந்து இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. என்னோட கேஸ் என்னன்னா கண்டிப்பா இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில ஆரம்பத்துல 2 வழியில நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் செலியாவை இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே கூட கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். இதுல ஃபர்ஸ்டா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் செலியா இவங்க 2 பேரும் டார்க் போர்ட்டலுக்குள்ள போயிட்டு அங்க டூமா மீட் பண்ற மாதிரியான சந்தர்ப்பம் அமைஞ்சு அங்க இருந்து நடக்கிற கதையை அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில சொல்லலாம். அப்படி இல்லைனா ரெண்டாவது பாயிண்டா நம்ம செலியா தான் டூம் கிட்ட இங்க நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச கூட்டிட்டு போற மாதிரி இருக்கணும். இதுல எந்த மாதிரி நடந்தாலும் அது பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா அந்த டைம்ல நம்ம டூம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட இந்த இன்கஷன் நடக்கிறதுக்குலாம் நீ தான் முக்கியமான காரணம், உன்னோட கடமை நீ செய்ய தவறிட்ட, இப்ப நீ கூட இருந்தா அந்த மல்டிவர்ஸ் சேவ் பண்ணி இன்கஷன் நடக்காம தடுத்து நிப்பாட்டிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சே நம்ம வச்சிருந்திருக்கணும். ஒரு கருத்துல நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் ஒரு குற்ற உணர்ச்சியில கரெக்ட் தான், நான் கடமையை சரியா செய்யலப்பா, இப்ப என்ன நான் கூட சேர்ந்துக்கணும் தானே, ரைட்டு சேர்ந்துக்கிறேன், ஆனா ஒண்ணு மட்டும் வருது, இந்த இன்கஷன்ஸ் எல்லாம் நிப்பாட்டி மல்டிவர்ஸ் சேவ் பண்றதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், எந்த முடிவுக்கு வேணா வருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்ட்ரேஞ்ச் சொல்லிட்டு டாக்டர் டூம் கூட ஒண்ணா சேர்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில இருக்கு. இதுபடி நம்ம ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் சேவ் பண்றதுக்கு எதனா ஐடியா இருக்கா அவங்க கிட்ட, நான் தான் காரணம்னு சொன்னியே, சேவ் பண்றதுக்கு என்ன வழி அதை சொல்ல முதல்ல அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம இந்த தேவையில்லாத பிரான்ச் எல்லாம் கண்டுபிடிச்சு அதை ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டோம்னா டைம் லைனுக்கு எந்த விதமான சிக்கலும் வராது, டைம் லைன் கரெக்டா இருந்தாலே போதும், மல்டிவர்ஸ்ல எந்த சிக்கலும் நடக்காது அப்படின்ற மாதிரி நம்ம டூம் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட சொல்லிட்டு இருக்கணும். இதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் நம்ம லோகி சீசன் 1லயும் பார்த்திருந்திருப்போம். அதாவது தேவையில்லாத டைம் லைன்ஸை பிரான்ச்சஸ் எல்லாம் பியூன் பண்ணணும்னு வைங்களேன், அது மல்டிவர்ஸை சேஃபா வச்சுக்கும். இதுபடி எனக்கு தோன்றது என்னன்னா டூம் தான் நம்ம ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட கேங்னு ஒருத்தர் இருக்கான்,
அவன் தான் டிவின்னு ஒன்று உருவாக்கி மல்டிவர்ஸை தன் கையில வச்சிருந்தான். ஆனா இப்போ ஒருத்தன் உள்ள வந்து கேங்கே தட்டி விட்டு இப்போ மல்டிவர்ஸை தன்னோட கையில வச்சிருக்கான். அவனை போட்டு தள்ளலாம் போதும், அதை சேவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இங்க ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட நம்ம டூம் சொல்லி இருந்திருக்கணும். இந்த டைம்ல நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எடுத்ததுமே லோக்கியை வில்லனா தாங்க பாக்குறாரு. இதுபடி லோக்கியை வில்லன் நினைச்சுக்கிட்டு இங்க ஸ்ட்ரேஞ்ச் டூம் கூட ஒன்னா சேர்ந்து லோக்கியை தடுக்க டிவிக்கு போயிருந்திருக்கணும். ஆனா அந்த டைம்ல அவன் சொல்ல வந்து ஸ்ட்ரேஞ்ச் நீ தப்பான ஆள் கூட இருக்க, லோக்கி நல்லா வந்தா அவன் பக்கத்துல இருக்க டூம் தான் கெட்டவன் அப்படின்ற மாதிரி நம்ம அவெஞ்சர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரேஞ்சை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண. இல்ல நான் முடிவு பண்ணிட்டேன், இன்னுமே ஒரு சார்சரா என்னால இந்த இன்கர்ஷன்ஸ் நடந்த யூனிவர்ஸ்லாம் அழியிறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது, அதை சேவ் பண்றதுக்கு தான் இதெல்லாம் பண்றேன், என் வழியில இருந்து தள்ளி நில்லுங்க அப்படின்ற மாதிரி அவெஞ்சர்ஸை எதிர்த்து இங்க நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டூம் கூட நிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதுபடி எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரேஞ்சை மொத்தமா ஏமாத்தி தான் டூம் மல்டிவர்ஸை கையில எடுத்து அதை மொத்தமா டெஸ்ட்ராய் பண்ணி பேட்டில் வேர்ல்ட உருவாக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ரெடி என்ன விடுங்க, இந்த தியரி உண்மையா இருக்குமா இல்ல வேற எந்த மாதிரி நம்ம டாக்டர் டூமையும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சையும் கனெக்ட் பண்ணா அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ற உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கனெக்ட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டாமாமே.